திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 940, அதிகாரம் சூது. லூயிஸ் கியோக் என்பவர் 1979 ஆண்டில் வட அயர்லாந்து மாகாணத்தில் பிறந்தவர். சிறந்த கால்பந்து வீரர், கல்வியிலும் சிறந்து விளங்கிய மாணவராக அவர் இருந்தார். அவரது படிப்பை முடித்த பின்னர் இங்கிலாந்து நாட்டிலுள்ள லீட்ஸ் என்னும் நகரத்திற்கு வேலைக்கு சென்றார். அங்குள்ள ஒரு நிறுவனத்தில் சிறப்பு நிறுவன தலைவராக பணிபுரிந்தார். மேலும் ஓய்வு நேரத்தில் அங்கிருந்த கால்பந்து அணியினருக்கு கால்பந்து விளையாடுவதை சிறப்பாக கற்றுக் கொடுத்தார். அவரது வாழ்க்கை மிகச் சிறப்பாக இருந்தது. அதனை கண்டு எல்லோரும் அவரை ஒரு எடுத்துக்காட்டாய் வாழும் சிறந்த இளைஞராக புகழ்ந்தனர். இந்நிலையில் அவர் 30 வயதை தாண்டிய போது அவரது செயல்பாட்டில் சில மாறுபாடுகள் தென்பட்டது. கால்பந்து விளையாட்டை சொல்லிக் கொடுப்பதில் அவரது ஆர்வம் குறைந்து கொண்டே வந்தது. பணியிலும் அவர் மிகச் சிறப்பாக இல்லை. இந்நிலையில் அவரது 34வது வயதில் ஒரு நாள் அவர் தற்கொலை செய்து கொண்டார். காவல்துறையின் விசாரணையில் அவர் சூதாட்டத்திற்கு அடிமையாக இருந்ததும், தான் சம்பாதித்த பணத்தை எல்லாம் சூதாட்டத்தில் இழந்ததோடு $50,000 கடனாளியாக இருந்ததும் தெரிய வந்தது. அவர் தனது விடுமுறை காலத்தில் பயணம் செல்லும் போது விளையாட்டாக ஆர்கேட் மெஷின்ஸ் விளையாட்டுகளின் மூலம் அவரது வாழ்க்கை பாதை சூதாட்டத்தில் மாறி பின்னர் அதற்கே அடிமையாகி கடைசியில் தனது அற்புதமான வாழ்க்கையை இழந்ததும் தெரிய வந்தது. உடல் துன்புற்று வருந்தும் போதுதான் மனிதர்களுக்கு உயிர் மேல் ஆசை உண்டாவது போல, பொருளை வைத்து இழக்கும் போதுதான் சூதாட்டத்தின் மீது ஆசை அதிகமாகிறது என்பதை எழத்தொறும் காதலிக்கும் சூதை போல் துன்பம் உளத்தொறும் காதற்று உயிர் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். சூதின் மீது காதல் இறப்பு, சூதில்லாத வாழ்வே சிறப்பு.